Hello and welcome back to Game of Thrones. Team of the season brought to you by Big Basket. நம்மளோட ஸ்மால் கவுன்சில் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் டீம் எல்லாரும் அசம்பிள்டு. சஸ்திகா கார்ல இங்க தான் உட்காந்துருக்காங்க SNR கிரவுண்ட்ல. நான் இந்த பக்கம் நெட் ஃபெசிலிட்டியில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். வித்யுத் அங்க பக்கம் ஆஸ் யூஷுவல் ரெட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி ரெட் ஸ்கிரீன் முன்னாடி உட்காந்துருக்காரு. வெள்ள பேக்ரவுண்ட்ல ஜகஜோதியா ஜொலிக்கிற பீடாக் வந்து நல்லா இருக்கிறதுனால லெஃப்ட் டாப் கார்னர் ஃப்ரேம் கிடைச்சிருக்கு அவருக்கு. நல்ல உயர ஸ்தானத்தை அடைஞ்சிருக்காரு இன்னைக்கு. சரி சஸ்திகா, டீம் ஆஃப் தி சீசன் ரெடியா? நான் வந்து ஃபைனலுக்கு வரலனாலும் அத வந்து சும்மா சொல்லி அதாவது மனசை புண்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்க நினைக்கலாம். பட் yesterday I think when Virat Kohli took that trophy in his hand, நிஜமாலுமே என் கண்ணெல்லாம் பயங்கரமா தண்ணி வந்துருச்சு. உண்மையை நான் சொல்லியே ஆகணும். ஐ திங்க் பீடாக் வந்து விடிய அழுதுட்டு வந்து உட்கார்ந்துருக்காரு. அங்க பாருங்க, அவர் வந்து அப்படியே ஸ்டர்னா என்ன வேணா பண்ணுங்கடா, நான் உங்களை அப்படி மெட்ராஸ் வந்துருச்சு. அதுதான் பிரச்சனை. என்ன சொல்றீங்க? அழுது கன்ஜங்டிவைட்டிஸ் வர இடத்துல மெட்ராஸ் ஐ வந்துருச்சு. அழுதுங்கிறது தான் முதல் முறையா இருக்கும். கம்ப்ளீட் நியூ டேர்மா இருக்கு. எனிவே, டீம் ஆஃப் தி சீசனுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் சஸ்திகா நீங்க சொல்றீங்களா? எப்படி வித்யுத் வந்து ரொம்ப நேரமா அப்படி வச்சிருக்காரு, ஏதாவது சொல்லுவாருன்னு நீங்க சொல்ல போறீங்க வித்யுத்? ஏங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணி ஃபுல்லா ஸ்லைட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம். சஸ்திகா டேக் ஓவர் ப்ளீஸ்மா. எவ்வளவு ஸ்லைடு வந்து நான் வச்சிருக்கேன் தெரியுமா? ஒரு 10-15 ஸ்லைட வந்து ப்ரொடியூசர் அனுப்பிச்சு, இந்த மாதிரி இப்படி எல்லாம் தான் வந்து நீ கேள்வி கேட்கணும். நான் வந்து ஒரு 5 டாப் பேட்டர்ஸ் வச்சிருக்கோம், 5 டாப் போலர்ஸ் வச்சிருக்கோம். ஒரு டீம்லயும் வந்து யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நாங்க எல்லாம் வச்சிருக்கோம். அதெல்லாம் வச்சுதான் நீங்க வந்து இன்னைக்கு சூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் வந்து ஒரு பாயிண்டர்ஸா நீங்க வச்சுக்கலாம். அதையும் நீங்க வைத்து உங்களோட of course yes throughout the season வந்து whether it's P-Dog or Ashna or Vidyut, you guys have been telling on this person you have to watch out for, this person you have to watch out, and they have done. அவங்களும் வந்து ரொம்ப அற்புதமா தான் விளையாண்டுருக்காங்க. and of course yes, the team that deserved to win has won. Gentlemen, I hope you all are ready. நாங்க வந்து எங்களோட ஸ்லைடோட ரெடியா இருக்கோம். யாரெல்லாம் வந்து phenomenal performances பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம வந்து டாப் 11 அப்படியே வந்து கொண்டு வர போறோம். ஃபர்ஸ்ட் வந்து we'll start off with the batters. அப்படியே வந்து in the order நம்ம போய்க்கலாம். Producer sir, can we have the slide please? ப்ரொடியூசருக்கு என்ன மரியாதை ஜிப்பா சூப்பர் அண்ணே அப்படிங்கிற மாதிரி. ஓ வாவ். சரி, ஓகே. டாப் 5 கீ பேட்டர்ஸ் பை பொசிஷன் வந்திருக்கு. உங்களுக்கு டாப்ல ஃபர்ஸ்ட் ஓபனர்ஸ், அப்புறம் டாப் ஆர்டர், அப்புறம் மிடில் ஆர்டரா கிளியரா டிவைட் ஆயிருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதுல ஸ்கோர்ஸ் இருக்கு. அதாவது ட்ரூ வேல்யூ ஸ்கோர்ஸ் அப்படின்னு இதோட எஸ்டிமேஷன் எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னா, if you look at it, this is the true scoreோட credential. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ட்ரூ ஸ்கோர் கொடுத்திருக்கு. இன் அதர் வேர்ட்ஸ் MVP-ன்னு சொல்லலாம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் பால் பை பால் மொமெண்டம் ஷிஃப்ட் அண்ட் குவாண்டம் ஆஃப் மொமெண்டம் ஸ்விங். இதோட என்னன்னா, எக்ஸிஸ்டிங் மீன்ஸ் வெறும் நம்பர்ஸ், வால்யூம் அதெல்லாம் இல்லாம வேற லெவல் ரியல் டைம் டைனமிக் இன்புட்ஸ். பிச்சோட நேச்சர் எப்படி இருக்கு, சிச்சுவேஷன் ஆஃப் த கேம் எப்படி இருக்கு, எப்படி பேட்ஸ்மேன் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க, மேட்ச் வினிங் இம்பாக்ட் எப்படி இருக்குங்க, அதை பேஸ் பண்ணி ஸ்கோர் கார்ட்ஸ் ட்ரெடிஷனலா வரத பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள் இருக்கும். விக்கெட் எவ்வளவு எடுத்திருக்காங்க, ரன் எவ்வளவு அடிச்சிருக்காங்க. ஈவன் நம்ம ஃபேண்டசி கிரிக்கெட்ல பார்த்தா கூட அந்த மாதிரி தான். விக்கெட் எடுத்தா வாங்கிக்கோ 25, ரன் அடிச்சா வாங்கிக்கோ இது, பவுண்டரி அடிச்சா இதுன்னு. ஸோ எல்லாத்தையும் அசிமுலேட் பண்ணி இப்போ வந்து MVP மாதிரி இது ட்ரூ ஸ்கோர். அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஆர்டர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கோம். லெட்ஸ் ஹேவ் த லிஸ்ட் அகைன். அதுல இருந்து யாரை சூஸ் பண்றாங்கன்னு கேட்போம். ஓபனர்ஸ், let's begin with openers. இதுல ட்ரூ ஸ்கோர் பார்த்தோம்னா சாய் சுதர்ஷன் at 13.78, KL ராகுல் 13.15, வைபவ் சூரியவன்ஷி 13.05, மிச்சல் மார்ஷ் 11.56, சுப்மன் கில் 11.30. அது லிஸ்ட் போட்டோம். ஓபனர் யாரை சூஸ் பண்ண போறாங்க, இதுல இருந்து வரப்போதா இல்ல வேற ஏதாவது வரப்போதான்னு கேட்கலாம். வித்யுத், you can start. ஓப்பனிங் பேட்டர் நீங்க தானே? Yeah, definitely. I think Sai Sudarshan was a revelation this tournament. I can't look beyond him. So, I think Sai Sudarshan will open the innings. Number 2, it was very close between Mitchell Marsh, and I was also thinking I was using Josh Butler as an opener. Opener superba பண்ணிருக்காரு over the years. And Mitchell அது பண்ண முடியாது. சரி, அப்பனா நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். ஓகே, அப்பனா ஏன்னா இந்த வருஷம் முழுக்க நம்பர் 3ல ஆடி இருக்காரு. அப்புறம் இந்த வருஷம் நடந்ததுக்கு என்ன மரியாதை? சரி, ஓகே. முதல் மரியாதை உங்களுக்கு தான் இப்போ. So I will take your word. So Josh Butler straight away out of equation. எனக்கு வந்து சாய் சுதர்ஷன் and Mitchell Marsh. Mitchell Marsh was unbelievable in the top of the order. Impact in solo on the power play, கீழ்ச்சாரு. He played very very well. He was also consistent. Mitchell Marsh முன்னாடி பாத்தீங்கன்னா he played the odd brilliant knock, but இந்த வாட்டி consistent ஆனாரு. So I will go with Sai Su and Mitchell Marsh. P-Dog, ரைட். P-Dog அக்ரி பண்றியா? உனக்கு வேற ஏதாவது லிஸ்ட் இருக்கா? சாய் சுதர்ஷன் and யசஸ்வி ஜெய்ஸ்வால். யசஸ்வி ஜெய்ஸ்வால், ஓ மை காட். ஓகே, பிளைண்டா சொல்றதா ரீசன் இருக்கா? அந்த இம்பாக்ட்ல இல்லவே இல்லையா? அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி சூஸ் பண்ணிருக்க? அந்த ஸ்டாட்ஸ பார்த்துட்டு டீம் செலக்ட் பண்ற பரம்பரையாடா நானு. யாரை பார்த்துடா கேள்வி கேக்குறீங்க இப்படின்னு ஒரு ஆக்டர் சொல்லுவாரு. அந்த மாதிரி சொல்றேன். அதாவது இப்போ விராட் கோலியே நீங்க சொல்லலாம்,
மிச்சல் மார்ஷல் நீங்க சொல்லலாம். இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரி ஒரு டீம் அவங்க பேட்டிங் வந்து கிக் ஆஃப் ஆல டூ மச் ரிலைங் ஆன் த டாப் 3. சஞ்சு சாம்சன் இன்ஜர்டு அப்படிங்கும் போது தென் யூ ஸ்கோர்ட் 550 ரன்ஸ் அண்ட் தி இம்பாக்ட் வாட் ஹி ஹஸ் கிரியேட்டட் இந்த லிட்டில் விக்டரிஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் ஆல்சோ த இன்னும் 2 பேர் இந்த கைண்ட் ஆஃப் ஓப்பனர்ஸ் தேர். சாய் சுதர்ஷன் கன்வென்ஷனல் பட் ஹி நோஸ் ஹவ் டு ஸ்கோர் ரன்ஸ். இறங்கி செய்யறவரு. திஸ் இஸ் த டாப் காம்பினேஷன். சஸ்திகா, இட் இஸ் யுவர் டைம் டு சூஸ். 2 பேர் சூஸ் பண்ணணும். ஜிடில இருந்து 2 பேர் இருக்காங்க இம்பாக்டோட. எப்படி சூஸ் பண்ண போறீங்க? நான் ஒருத்தர் ஜிடில இருந்து கண்டிப்பா எடுத்துருவேன். சாய் சுதர்ஷன் 100% எஸ் அவரை வந்து. பட் இன்னொருத்தர் வந்து இந்த லிஸ்ட்ல இல்ல. விராட் கோலி அவரை தான் வந்து நான் வந்து டாப் 2ல வந்து சாய் சுதர்ஷன் அண்ட் விராட் கோலி. ஐ நீட் both of them there because I've seen how Virat Kohli has played and I think running between the wickets இருக்கட்டும் and அவங்க ரெண்டு பேரும் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா I think மத்த அதுக்கு அடுத்து வரவங்க எல்லாருமே வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டா வருவாங்கங்கற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால they'll be my top. இல்ல ஆக்சுவலி இதுல நோட்டபிள் மிஸ்ஸஸ் இருக்கு. அதெல்லாம் I just want to highlight. பிரியான்ஷ் ஆர்யா is a miss in that list. பிரப் சிம்ரன் சிங் is a miss. 2 பேரும் ஹை குவாலிட்டி. என்னப்பா? யாருமே மிஸ் கிடையாது. எல்லாரும் மிஸ்டர் தான். சரி பரவாயில்ல. let's just assume that didn't happen and continue with the show. பிரப் சிம்ரன் சிங் அண்ட் பிரியான்ஷ் ஆர்யா அதுல ஒரு மிஸ். அவர் சொன்ன மாதிரி ஓகே ஏதோ ஒரு மிஸ். வேற ஏதாவது ஓபனர்ஸ் நான் விட்டுருக்கேன்னா பீடாக் வித்யூத் ஹாப்பி சுப்மன் கில் இருக்கு. சுப்மன் கில் இஸ் தேர் ஆன் தட் லிஸ்ட். ஹி இஸ் இன் தி லிஸ்ட். வேற யார நம்ம மிஸ் அவுட் பண்ணிருக்கோம். 3 பேர் நீங்க வேற ஓபனர்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க. ஆயுஷ் மாத்ரே. நம்ம டீம் வைஸா போறதுக்கு முன்னாடி என்னோட 2 ஓபனர் நான் யாரோட போவேன் அப்படின்னா சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன். ஃபார் சிம்பிள் ரீசன், இப்ப நான் ஒரு டீமோட ஒரு வின்னிங் டீம் ஆர்சிபியோட நாளைக்கு ஒரு மேட்ச் ஆட வைக்க போறேன்னா அவங்க 2 பேரோட ஓப்பனிங் காம்பினேஷன் ரொம்ப நல்லா செட் ஆயிருக்கு. they know how to match one another. அதனால அவங்க 2 பேருமே they will complement each otherங்கறனால நான் அந்த ரூட் எடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். இப்போ அடுத்து நம்பர் 3 நம்பர் 4க்கு சப்ஸ்டிக்வெண்டா என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கும் டாப் ஆர்டர் லிஸ்ட் இருக்கு. டாப் ஆர்டர் லிஸ்ட் will come right back before this time. I'll start with P-Dog. டாப் ஆர்டருக்கு பூரன் ஆடி இருக்காரு டாப் ஆஃப் தி ஆர்டர். இம்பாக்ட் அட் ஹையஸ்ட் 16.37. ஐண்ட்ரிக் கிளாசன் ரிட்டையர் ஆயிட்டாரு. பிரான்ச்சைசி லீக் பக்கமா போகுதா வேர்ல்டு கிரிக்கெட்டே அப்படின்னு திங்க் பண்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். 14.92. ஜாஸ் பட்லர் 14.68. சூரியகுமார் யாதவ் 14.33. ஸ்ரேயஸ் ஐயர் 12.42. வாட் அன் அன்பிலீவபிள் மிஸ் இது. இல்ல இது இந்த 5 பேர்ல யாராவது 2 பேரை தான் எடுக்கணும்னா எவ்வளவு கடினமான ஒரு விஷயம். பீடாக் யாரோட போறீங்க? இப்போ நான் டீம் வேற மாதிரி போட்டு வச்சிருக்கேன். அதுல வந்துட்டு இந்த நீங்க கொடுத்த அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க they might even bat at number 6. and I want to have my solid thing. ஏன்னா இங்க நீங்க ஸ்கையை விட முடியாது, ஜாஸ் பட்லர் விட முடியாது, பூரணியும் விட முடியாது. அக்ரி. ஒரே ஒரு விஷயம் தான், அந்தந்த பேட்ஸ்மேன் எந்தெந்த ஸ்லாட்ல ஆடி இருக்காங்களோ அந்தந்த ஸ்லாட்லயே வைக்கணுங்கிறது தான் நம்மளோட டீம் செலெக்ஷனோட ஒரு கிரைட்டீரியாவா எடுத்துன்னு வரதுக்காக தான் அது எடுத்துன்னு வந்தோம் நம்ம வழியா. ஐ நோ யூ கான்ட் மிஸ் அவுட் பூரன், யூ கான்ட் மிஸ் அவுட் கிளாசன். அந்த டீம் அந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஸ்லாட்லயே யூஸ் பண்ணலாங்கிறது தான் நோக்கம். ஐ எம் ஷோர் நீ உன்னோட சஜஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த கிரைட்டீரியால டீம் எடுத்து. என்னோட 3 and 4 I've already prepared it. Josh Butler at 3 and Surya Kumar Yadav at 4. There's no rocket science at all. There you go. Josh Butler at 3 and Surya Kumar Yadav at 4. Surya Kumar Yadav stellar season. Vidyut, do you agree with that 3 and 4? நீங்க எந்த பக்கம் போறீங்க? நான் கண்டிப்பா சூர்யா நம்பர் 3ங்க. பட் my number 4 will be Shreyas Iyer. I need somebody to he captain brilliantly the way he led the team. நான் கேப்டன்சி மெட்டீரியலாவும் பாக்குறேன். ஏன்னா எல்லா டீமும் நீங்க பாத்தீங்கன்னா டெல்லி வந்து 2018ல டவுன் இன் தி டம்ப்ஸ் அந்த டீமை மேல எடுத்து வந்தாரு. KKR down in the dumps அந்த டீம் மேல எடுத்துட்டு வந்தாரு. பஞ்சாப் கிங்ஸ் down in the dumps அந்த டீம் இந்த வாட்டி ஃபைனல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. Let's not forget he played amazing knock in the qualifier as well. He has been consistent outside Mulanpur. So எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் யாதவ் and Shreyas Iyer at number 4. Suryakumar Yadav and Shreyas Iyer at number 4. Sastika, your turn to pick your number 3 and 4. Nicholas Pooran and Shreyas Iyer. Nicholas Pooran and Shreyas Iyer. Okay, Sastika and Vidyut 2 பேருக்கும் காமன் क्वेश्चन. Shreyas Iyer தான் கேப்டன் ஆஃப் தி சைடா? எஸ். இல்ல எனக்கு ஆக்சுவலி ஸ்ரேயஸ் ஐயர் இன்னொரு ஆப்ஷன் வச்சிருக்கேன். நான் கண்டிப்பா ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கேன். பட் ஸ்ரேயஸ் ஐயர் கேன் பி யோசிப்பேன். கன்சிடர் பண்ணுவீங்க நீங்க உட்கார்ந்து ஒரு செலக்ஷன் மீட்டிங்ல கன்சிடர் பண்ணுவீங்க. வித்யூத் அவரோட 3 and 4 எடுத்துட்டாரு. ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் பண்ணணும்னு முதல்லயே சொல்லிட்டாரு. பீடாக் உன்னோட கேப்டனுக்கு நீ அங்க யோசிக்க போறியா? ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு மிஸ் இல்லையா? ஹவ் கேன் வி மிஸ் அவுட் ஸ்ரேயஸ் ஐயர்? பெரிய ஒரு மிஸ் மாதிரி தெரியுது இல்லையா? 5 6 7 இருக்கு தம்பி. இது சும்மா ட்ரைலர் தான். முழு படம் பார்க்கலையே நீங்க. 5 6 7க்கு போறியா? சரி ஓகே. நான் என்னோட நம்பர் 3 and 4 நான் வந்து I will go with Shreyas Iyer and Surya Kumar Yadav, like what both of them have done. I don't want to miss out on somebody like Shreyas Iyer, especially spin taking down.
சூரியகுமார் யாதவ் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேரும் சேர்ந்து மிடில் ஆடினாங்கன்னா one of them, I mean both of them can play spin really well, and Suryakumar Yadav can complement with areas of Shreyas Iyer down the ground போவாரு, சூரியகுமார் யாதவ் ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட் போவாரு. ஸோ எனக்கு அந்த விதத்துல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. இதான் என்னோட நம்பர் 3 அண்ட் நம்பர் 4. எனக்கு இந்த வருஷம் டீமை பிக் பண்ணும்போது ஆக்சுவலி ஜெனுவினா நான் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணேன். சஸ்திகா, பீடாக் அண்ட் வித்யுத், நான் டீம் லிஸ்ட் எழுதினேன், இந்த இம்பாக்ட் லிஸ்ட் வரதுக்கு முன்னாடி கூட எழுதினேன். என்னால நிறைய ஃபாரினர்ஸ் கன்விக்ஷனோட டீம் உள்ள போட முடியல. இப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆசை மிச்சல் மார்ஷை போடணும்னு. பட் எடுத்து மற்ற இடத்துல பார்க்கும்போது மேட்ச் வினிங் கான்ட்ரிபியூஷன் கொடுத்த ஓப்பனர்ஸ் இருக்காங்க. நிக்கலஸ் புரான ஆட வைக்கணும்னு ஆசை, பட் நிக்கலஸ் புரான அந்த ஸ்லாட்ல ஆட வச்சிருக்காங்க எல்எஸ்ஜி. ஸோ வேற வழியே இல்லாம நிக்கலஸ் புரான அவுட் ஆஃப் ஸ்லாட் ஆடணும். சரி, இப்போ 5, 6, 7 யார் அப்படிங்கிறதுக்கு அதையும் திருப்பி கீ பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். 5, 6, 7ல யார் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? மிடில் ஆர்டர்ல டெவால் பிரேவிஸ், ஜிதேஷ் சர்மா, இவன் நமன் தீர், டிம் டேவிட் அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். இதை பியூரா அந்த 5, 6, 7 ஸ்லாட்னு பார்க்கும்போது இவங்க தான் கிளாசிக் பர்ஃபார்மர்ஸ். ஐ வில் பிகின் வித் பீடாக். பீடாக் யாரோட போற? இதுல இருந்து எடுக்க போறியா இல்ல நிக்கலஸ் புரான் ஹென்ரி கிளாசன் கொண்டு வந்து ஸ்லாட் பண்ண போறியா? நம்பர் 5 ஸ்ரேயஸ் ஐயர் and நம்பர் 6 ஹென்ரி கிளாசன். ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன். என்னது? 6 ஹென்ரி கிளாசன் and ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன். சரி, இப்போ உன் டீம்ல ஒரே ஒரு மிஸ்டேக், ஒரு சிங்ஸ் மாதிரி தெரியுது. நீ நம்பர் 7ல யாரா வருவாங்கன்னு நீ சொல்ல போறது எனக்கு தெரியும். பட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மிஸ்ஸிங் மாதிரியே இருக்கே, உனக்கு அது ஒரு கன்சர்னா தெரியலையா? அட அப்படித்தானேங்க ஒருத்தன் துனியா இல்லாதங்கன்னு இது பண்ணிட்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டருக்கு கொடுக்காம இப்ப வீட்டுல உட்காந்து ஃபைனல்ஸ் பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் நான் யோசிக்கிறது இல்லைங்க. இப்ப கிளாசன் பாத்தீங்கன்னா இஸ் a great player of spin. I was tempted to get பூரன் in at நம்பர் 6. ரொம்ப பின்னாடி பூரன்றது நம்பர் 6. பூரன் அங்க 6ல கொண்டு வந்திருந்தேன்னா இது வரைக்கும் பூரன் has been batting at நம்பர் 3 and 4 everywhere, all the leagues you have seen. எங்க டீம் டெக்கன் கிளாடியேட்டர்ஸ் ஓபன் தான் பண்ண விடுவாங்க போது நம்பர் 6 லெஃப்ட் ஹேண்டருக்காக ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் a great player of spin. இவரு வந்து கிளாசன் இஸ் a great player of spin. எனக்கு பரவாயில்ல, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நுழைச்சிருவேன். அதுக்கப்புறம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. ஐ காட் சாய் சுதர்ஷன் at the top of the order. I'll have one left hander at the end, so that will be fine. So இப்போ என்னோட டாப் 6 நீங்க பாருங்க நல்லா தான் இருக்கு. சாய் சுதர்ஷன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், அங்க 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் இருந்தாலே யாரும் போலிங் போட மாட்டாங்க. ஜோஸ் பட்லர், ஸ்கை, ஸ்ரேயஸ் ஐயர், ஹென்ரி கிளாசன். ஐ திங்க் இட் லுக்ஸ் பேலன்ஸ்ட். இல்ல ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் 13 ஓவர் ஆட்டாங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரோ லெக் ஸ்பின்னரோ கொடுக்க மாட்டாங்க லெஃப்ட் ஹேண்டருக்கு. சாரி, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டருக்கு போடக்கூடாதுங்கிற அந்த ரூல் இருக்கிறதுனால கொடுக்க மாட்டாங்க. அதானடா? ஆமா, டிஎன்பிஎல்லே வரப்போகுது. இப்ப டிஎன்பிஎல்லே வரும். நான் தான் கமெண்ட்ரி பண்ணும்போது சொல்லிடுவேன் நானு. அந்த ரூல் ஒன்லி ஐபிஎல்ல பெரிய லெவல்ல டிஎன்பிஎல்ல கிடையாது. குர்ரா அவனுக்கு அப்படின்னு கமெண்ட்ரியில சொல்லிடுவேன் நானு. அவனுக்கு கமெண்ட்ல சொல்லுவார். வித்யுத், உங்களோட 5, 6, 7 டெவால் பிரேவிஸ் ஒரு கம்பெல்லிங் ஆப்ஷன்ல 5, 6, 7ல. ஆமாங்க, I'll play நிக்கலஸ் புரான் at 5. Okay, he'll be my number 5. 6 and 7 be ஜிதேஷ் சர்மா and டெவால் பிரேவிஸ். So because actually பீடாக் வெறும் 5, 6 தான் எடுத்தாரு, 7 சொல்லவே இல்லல. இல்ல 7 நீங்க 5, 6, 7 ஹர்திக் பாண்டியா. 7 ஹர்திக் பாண்டியா அடேங்கப்பா. லெஃப்ட் ஃபீல்டா போயிட்டாரு. 5, 6, 7 உங்களோட நம்பர் 7 ஹார்திக் பாண்டியாவா? யா. சரி, ஓகே. வித்யுத், நீங்க 5, 6, 7 யார் யார் சொன்னீங்க? நிக்கலஸ் புரான், ஜிதேஷ் சர்மா, டெவால் பிரேவிஸ். பீடாகோட 5, 6, 7 வந்து ஸ்ரேயஸ் ஐயர், ஹார்திக் பாண்டியா அண்ட் இன்னொன்னு யார்? கிளாசன். ஹென்ரி கிளாசன். ஓகே. சஸ்திகா 5, 6, 7 ப்ளீஸ். பிரேவிஸ், ஜிதேஷ் சர்மா, ஹார்திக் பாண்டியா. நான் பிரேவிஸ், ஜிதேஷ் சர்மா லாக். நானும் ஒரு சின்னதா ஒரு கிரைட்டீரியாலாம் கொடுத்தேன். இருந்தாலும் ஐ காண்ட் ஹெல்ப் இட். என்னால அந்த லெஃப்ட் ஹேண்டர் இல்லாம யோசிக்க முடியல. ஸோ ஹென்ரி கிளாசன் ஒரு நிக்கலஸ் புரான்ல ஒன்னு எடுக்கணும். நான் நிக்கலஸ் புரான் போறேன். பிகாஸ் ஐவ் காட் அ லாட் ஆஃப் ஃபயர் பவர் அண்ட் ஸ்ரேயஸும் சூர்யாவும் மிடில் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஸோ நிக்கலஸ் புரானோட ஒரு லெஃப்ட் ஹேண்ட் தடாலடியும் ஜிதேஷ் சர்மாவையும் இவனையும் வச்சு நான் க்ளோஸ் அவுட் பண்ணிக்கிறேன். யார் சொன்னேன்? 7ல யாரையும் சொன்னேன்? பிரேவிஸ் அந்த முன்னாடி போய் பாகுபலி மாதிரி அந்த ஸ்வாட கீழே வச்சுட்டு போவார். அதுக்காகவே பாக்கலாங்கிறதுக்காக அவரை வச்சுக்கலாம்னு இருக்கேன். சரி, இப்ப அடுத்து நம்ம போலர் சைடு போறோம். இம்பாக்ட் பிளேயர் வேற கொடுக்கணும். டாப் 5 கீ பர்ஃபார்மர்ஸ் போலர் டைப். இதுலயே கூட பாருங்க, ஃபாஸ்ட் போலர்ஸ்ல எல்லாம் அவ்வளவு இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்லயும் அவ்வளவு இந்தியன்ஸ் இருக்காங்க. லிட்டரலி வந்து ஃபாரினர்னா ஒரு ஹேசல்வுட்டும் ஒரு 100 மட்டும் தான் பார்க்க முடியுது. லெட்ஸ் கோ வித் திஸ். இப்ப பாரு, யாரோ வந்து ஒரே செகண்ட் அந்த லிஸ்ட் திருப்பி போடு. அந்த லிஸ்ட் ஐ ஜஸ்ட் கோ த்ரூ. ஜஸ்பிரீத் பும்ரா, ஐ திங்க் தட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டோர்னமெண்ட்ஸ் a fast bowler can have. அந்த மாதிரி ஒரு கம்பேக் அப்புறமா ஜெய்தேவ் உனட்கட், பிரசித் கிருஷ்ணா, ஜாஷ் ஹேசல்வுட், அன்ஷுல் கம்போஜ். ஸ்பின்னர்ஸ்ல குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, நூர் அகமது, திக்வேஷ் ராட்டி நான் எடுக்க போறேன். அதுக்கப்புறம் ஹர்ப்ரீத் பிரார். இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸா கொடுத்துருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் இம்பாக்ட் மேட் இன் அ பர்டிகுலர் கேம்.
இதுல இருந்து தான் அக்ரி பண்றீங்களா? ஃபாஸ்ட் bowler ஸ்லாட்ஸ் யார் யாருக்கு போகுது? ஐ வில் பிகின் வித் வித்யுத் திஸ் டைம். அது நோ பிரைனருங்க. ஐ வில் கோ வித் பும்ரா, ஹேசல்வுட் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. நான் 12 போட்டிருக்கேன். So this is going to be my 12. 3 ஃபாஸ்ட் bowler, they will walk through the team for me. பும்ரா, பிரசித் அண்ட் ஹேசல்வுட். ஓகே, P-Dog, do you agree? Is that a stock standard? நீ ஏதாவது மாத்த போறியா? இப்ப 4 bowler பிளஸ் இம்பாக்ட் சப் சொல்லட்டுமா? 3 bowler தான் சொல்லணுமா? இல்ல, இப்ப 3 ஃபாஸ்ட் bowler பிக் பண்ணிட்டு ஸ்பின்னர் பிக் பண்ணிட்டு அப்புறம் இம்பாக்ட் சப் சொல்லலாம் லாஸ்ட்ல காம்பினேஷன் வரும்போது. இப்போ என்னோட 8, 9, 10 நான் சொல்லிடுறேன். நான் அப்பதான் இது பண்ணிருக்கேன். என்னோட ஸ்பின்னர் 8 வந்து குருணால் பாண்டியா, நம்பர் 9 ஜாஷ் ஹேசல்வுட், நம்பர் 10 நூர் அஹ்மத். நம்பர் 8 குருணால் பாண்டியா, நம்பர் 9 ஜாஷ் ஹேசல்வுட், நம்பர் 10 ஜஸ்பிரீத் பும்ரா, நம்பர் 10 நூர் அஹ்மத், நம்பர் 11 ஜஸ்பிரீத் பும்ரா. நம்பர் 11 ஜஸ்பிரீத் பும்ரா. 2 ஃபாஸ்ட் bowler இருக்கு. 12ல ஃபாஸ்ட் bowler கொண்டு வந்து நுழைப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, வித்யுத் சொல்லிட்டாரு. சஸ்திகா, உங்களோடது? I also had Pandya only actually at 8. எனக்கு வந்து ஹர்திக் Krunal- பாண்டியா, குருணால் பாண்டியா. எனக்கு brothers இப்ப 2 பேர் வேணும். நான் எஸ் டெஃபினெட்லி ஐ வாண்ட் போத் தி பாண்டியா பிரதர்ஸ். யாரோ ஒருத்தர் வந்து காப்பாத்திடுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா வந்து இருக்கு. அதனால எஸ், பிகாஸ் குருணால் பாண்டியா bowler வேணும் அப்படிங்கறப்ப ஹர்திக் has always stepped up. எனக்கு அந்த ஒரு ஆப்ஷன் எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஐ நீட் ஹர்திக் தேர். சரி, குருணால் பாண்டியா ஹார்திக்கும் வேணும், குருணாலும் எடுத்தாச்சு. மீதி 3 பேர் வேணுமே. 11 பேர் மேட்ச் 11 பேர் கிடைச்சாச்சு. மேட்ச் ரெடி ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி போனோம்ல. மீதி 3 பேர் ஆப்வியஸ்லி எனக்கு பிரசித் கிருஷ்ணாவா இல்ல ஹர்ஷ்தீப் சிங்கான்ட்டு, பிகாஸ் பிரசித் கிருஷ்ணா இஸ் ஜிடி அப்படிங்கிற ஒரு இது அப்படி நான் போகல. பிகாஸ் எஸ் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுல ஐ எம் திங்கிங், பட் ஐ திங்க் I'll not consider Prasidh Krishna. Instead, I'll take Arshdeep Singh and Noor Ahmed. ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் நூர் அஹ்மத். ஓகே, ரைட். வித்யுத், வித்யுத் யோசிக்கிறாரு என்னமா பண்றாங்க இவங்க அப்படின்னு. உங்களோட ஆளுங்க சொல்லிட்டீங்க. நீங்களும் அப்படியே 11 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இல்ல, நான் 12 சொல்லிடுறேங்க. ஒரே இதுல சொல்லிட்டேன். ஓகே, ஆப்வியஸ்லி சாய் சுதர்ஷன், மிச்சல் மார்ஷ், சூரியகுமார் ஃபர்ஸ்ட் எல்லாம் விட்டுருங்க. லாஸ்ட் மட்டும் ஃபினிஷ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். சரி, லாஸ்ட். ஓகே, டேவிஸ் கப்ரோசி. இட் வாஸ் பிட்வீன் குருணால் பாண்டியா and அக்ஷர் பட்டேல் for me. ஏன்னா அக்ஷர் பட்டேல், let's not forget, he performed very very well. Super perform பண்ணாரு. Endly got injured, but Krunal Pandya, when mattered the most, I think he stepped out. So எனக்கு வந்து number 8 will be Krunal Pandya. Other spinner, again, I was left. I had to pick Kuldeep Yadav, Samaya Potter, but Noor Ahmed, I already picked 4 foreigners in Mitchell Marsh, Nicholas Pooran, Deval Bresh and Hazelwood. So I had no other option, so I went with Kuldeep Yadav there. So those are my 2 spinners. Obviously 3 fast bowlers and rest batters. So Adha and 12. சரி, ஓகே. இப்போ என்னோட தான் ஒன்னு பாக்கி லெஃப்ட். ஸோ நான் நம்பர் 8 குருணால் பாண்டியா போறேன். நம்பர் 8 குருணால். ஒன்லி ப்ராப்ளம் வித் திஸ் கைண்ட் ஆஃப் சைட் ஐ ஹவ் பிக்ட் இல்ல. டாப் 7ல யாருமே bowling போட மாட்டாங்க. அண்ட் அதனால வந்து தட் இஸ் வை ஹார்திக் பாண்டியா ரியலி ஒர்க்ஸ் ஃபார் த போத் ஆஃப் யூ. ஸோ நான் நம்பர் 8ல குருணால் பாண்டியா ஆடிக்கிறேன். நம்பர் 9 இஸ் ஜாஷ் ஹேசல்வுட், நம்பர் 10 இஸ் பிரசித் கிருஷ்ணா, நம்பர் 11 இஸ் ஜஸ்பிரீத் பும்ரா. இம்பாக்ட் சப் யாரு அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு நான் ஷார்ட்லி சொல்றேன். இது வந்து ஃபாரினர்ஸ்னு பொறுத்து பார்க்கும்போது நான் நிக்கலஸ் பூரான் எடுத்திருக்கேன். நிக்கலஸ் பூரான் தவிர ஆல் தட் ஐ ஹவ் கான் ஃபார் நிக்கலஸ் பூரான், டெவல் பிரெவிஸ், ஹேசல்வுட் மட்டும் எடுத்திருக்கேன். ஓகே, மற்றபடி நான் ஒரு ஃபாரினர் பாக்கி இருக்கு. ஸோ அந்த இம்பாக்ட் சப்ல இருக்க வேண்டிய ஃபாரினர் ஐ திங்க் பர்பிள் கேப் ஹோல்டர் ஐ வில் கோ டுவர்ட்ஸ் நூர் அஹ்மத் நினைக்கிறேன். 2 பேர் எடுத்திருக்கேன் சிஎஸ்கேல இருந்து. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், லைன் அப்பா ஆர்டரா எல்லாருமே அவங்க 12 சொல்லிடலாம். ஐ வில் பிகின் வித் P-Dog. என்னோட டீம் பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் டு ஓபன் வித் சாய் சுதர்ஷன், நம்பர் 3 ஜாஸ் பட்லர், நம்பர் 4 சூரியகுமார் யாதவ், நம்பர் 5 ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன், number 6 Henrik Klassen, number 7 Hardik Pandya, number 8 Krunal Pandya, number 9 Josh Hazelwood, number 10 Noor Ahmed, number 11 Jasprit Bumrah, and impacts of Prasidh Krishna. Impacts of Prasidh Krishna. Okay, Sastika, your choice. Sai Sudarshan and Virat Kohli will open. Then it will be Pooran at number 3, Shreyas Iyer will be at number 4, Deval Brevis at 5, Jitesh Sharma at 6. Captained by Hardik Pandya, Krunal Pandya will be at number 8, Bumrah at 9, Josh Hazelwood at 10, Noor Ahmed at 11, and my impact will be Arshdeep. Arshdeep, Chiyu, Unguldu. Sai Sudarshan, Mitchell Marsh, Suryakumar Yadav, Shreyas Iyer, my captain, Nicholas Pooran, Jitesh Sharma, Deval Brevis, Krunal Pandya, Kuldeep Yadav, Jasprit Bumrah, Josh Hazelwood, and my 12th person will be Prasidh Krishna, with reserves being Vaishak Vishay Kumar and Priyan Charya. ரிசர்வ்ஸ் எல்லாம் உங்களை யார் கேட்டது? நீங்களே ரிசர்வ் போட்டீங்க. செலக்டர்ங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. P-Dog சொல்லிட்டாரு. இப்ப என்னோட டர்னா நான் சொல்றேன். சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில், 3 ஸ்ரேயஸ் ஐயர், 4 சூரியகுமார் யாதவ், வைசி வர்சா டிபெண்டிங் ஆன் சிச்சுவேஷன். கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். Number 5 will be Nicholas Pooran, number 6 will be
Jitesh Sharma. Number 7 is Devil Brevis. Number 8 is Krunal Pandya, batting really deep. Jasprit Bumrah, Hazelwood, Noor Ahmed, and Noor fast bowler Prasidh Krishna. ஸோ இதுதான் என்னோட 12. 8ல ஸ்டார்டிங்லேருந்து 4 bowler வச்சிருக்கேன். என்னோட பேட்டிங் கொஞ்சம் 7ஓட ஃபினிஷ் ஆகுது. 8ல குருணால் பாண்டியா. ஒன்லி 1 மிஸ். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அந்த ஆல்ரவுண்டர் ஸ்லாட் எக்ஸ்ட்ரா bowlerக்கு இவங்க 2 பேர் பண்ண மாதிரி ஹார்திக் பாண்டியா இன்சர்ட் பண்ணலாமான்னு. பட் ஐ ஜஸ்ட் ஃபீல் த இம்பாக்ட் சம் ஆஃப் தீஸ் பேட்டர்ஸ் ஹவ் ஹேட் டவுன் தி ஆர்டர் ஹஸ் பீன் ஃபேபுலஸ். அண்ட் இன்னொரு ஒரே ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கேட்டு ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணிக்கலாமா, இஃப் யூ டோன்ட் மைண்ட்? ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் டெவால் பிரெவிஸை எடுத்துடுறேன். ஓகே, சாம்பிள் சைஸ் அண்ட் நாட் ஹேவிங் ஃபினிஷ்டு எல்லாமே வச்சுட்டு அண்ட் ஸ்பின் ஹிட்டிங் அவரோட ஸ்ட்ரென்த்துங்கிறதுனால ஐ கோ வித் Shashank Singh at number 7. Shashank Singh at number 7 has had a tournament and a dream run that he will remember forever. எனக்கு அவரோட கிளாரிட்டி, அவரோட ஸ்மார்ட்னஸ், ஹவு இஸ் ஃபினிஷ்ட் இன்னிங்ஸ், அண்ட் ஈவன் அவருக்கு ஒரு கேப்டன்சி ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் ஃபர்ஸ்ட் சீசன் அந்த மாதிரி வந்து ஒரு பிரேக்அவே சீசன் போன வருஷம் பண்ணாரு. எஸ், செகண்ட் சீசன் யூ ஆர் கோயிங் டு பி ஹண்டட் டவுன். அது தெரிஞ்சுமே வந்து அந்த கம்போஷரோட ஹி ஃபினிஷ்ட் சோ வெல். பாதி கேம் வந்து ரிலையண்டாவே ஓப்பனர்ஸ், ஐ மீன் ஒரு ஃபாரின் கண்டிஞ்சன்ட் மேல ரிலையண்டாவே இல்லாம பஞ்சாப் கிங்ஸ் இவ்வளவு தூரம் செயில் த்ரூ பண்ணிருக்காங்கன்னா அது Shashank Singh ஒரு முக்கியமான காரணம். ஐ எம் ரியலி சாரி ஃபார் டெவால் பிரெவிஸ். அவர் வந்து அந்த ஓப்பனிங் பண்ணிட்டு அவர் இன்னும் நிறைய அடிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் இப்போ இங்கிலாந்துல ஒரு மேட்ச் ஆடும்போது அதெல்லாம் பாத்துக்கிறேன். Shashank Singh நான் ரீப்ளேஸ் பண்றேன். தட் மேக்ஸ் இட் ஒன்லி 3 ஃபாரினர்ஸ் இன் மை டீம். அண்ட் இதுவே வந்து ஜாஷ் ஹேசல்வுட் ஃபேண்டாஸ்டிக் டோர்னமெண்ட், நூர் அகமதோட பர்பிள் கேப் அண்ட் நிக்கலஸ் புரானோட அந்த தடாலடி த்ரெட்டனிங் இருக்கிறதுனால தான். பட் அதர்வைஸ் வாட் இந்தியன் டேலண்ட்ஸ் கமிங் த்ரூ தட் ஃபாரினர்ஸோட ரிக்வயர்மெண்ட் கம்மி ஆயிட்டே வருது. எஸ் சஸ்திகா, ஐ ஹேட் a question. நீங்க திக்வேஷ் ராத்தி எடுக்கறேன்னீங்களே, எடுக்கணும்னு ஆசைதான், பட் முடியலையே. எனக்கு ஒரு ரிஸ்க் ஸ்பின்னர் வேணும், அதனால ரிஸ்க் ஸ்பின்னர் ஐ வென்ட் ஃபார் நூர் அஹமத். குல்தீப் யாதவ் வாஸ் a certain miss. நான் பீடாக கேக்குறேன், என்ன அவர் ஏகப்பட்ட கான்ட்ராக்ட் கிரவுண்ட்லயே சைன் பண்ணிட்டாரு, எப்படியா எடுத்தீங்க நீங்க? ஏய், எனக்கு ஒண்ணுதான் புரியல வித்யுத். ஆக்சுவலி அந்த பையன் நான் அதெல்லாம் டிஃபெண்ட் பண்ணி அவன் வந்து அடிச்சதெல்லாம் கரெக்ட் எல்லாம் சொன்னேன். எனக்கு ஒண்ணு புரியல. கான்ட்ராக்ட் சைன் பண்ணி விக்கெட் எடுக்கும் போது அந்த வெஸ்ட் இண்டியன் ஒருத்தர் பண்ணுவாரு, அவர் பேர் என்ன மறந்து போயிட்டேனே. கென்ட்ரிக் வில்லியம்ஸ். கென்ட்ரிக் வில்லியம்ஸ் அவர் சைன் பண்ணும்போது, கேசரிக் வில்லியம்ஸ் அவர் சைன் பண்ணும்போது, அவர் சைன் பண்ணும்போது ஏதோ சொத்து டாக்குமெண்ட் சைன் பண்ற மாதிரி ஒரு ஆசையோட சைன் பண்ணுவாரு. இவர் சைன் பண்ண போது மட்டும் ஏதோ ஒரு விடுதலை பத்திரம் சைன் பண்ற மாதிரி சைன் பண்ண. அந்த கோவத்துக்கு தான் அந்த சிக்னேச்சரையே சாத்விக் வால்டன் ஒருத்தர் அந்த சிபிஎல்ல முடிச்சிட்டாரு. அவர் என்ன பண்ணாரு, 2 தடவை அவுட் பண்ணிட்டு அவரு என்ன, இவரு ஏதாவது ஒரு பக்கம் ஓரமா ஒரு வீட்டு வாசல்ல போய் எழுதுவாரு திக்வேஷ் சத்தி. அவரு என்ன பண்ணுவாரு, நீங்க அவுட் பண்ணி நடந்து வந்துட்டு இருப்பீங்க, எப்படி தெரியுமா, அதோ டிக்கு இங்க போட்டு மிடாப் உள்ள வச்சுட்டு டிக்கு அப்படின்னு. சாத்விக் வால்டன் அப்படின்னு ரொம்ப காமான கேரக்டர், தங்கமான ஆளு. அட்ட மேட்ச் கொடுத்தாரு பாருங்க, டம்மால் பாயிண்ட் மேல ஒரு 4 டிக்கு அந்த பக்கம் இங்க மிட்டிக்கல, இந்த பக்கம் போஸ்ட் அந்த ஸ்கொயர் லெக்ல வச்சு நிமித்தாரு. அதுக்கப்புறம் விராட் கோலியும் அதே பண்ணி காமிச்சாரு. அவருக்கு ஒரு 50 அடிச்சுட்டு அப்படின்னாரு விராட் கோலி, இஃப் யூ ரிமெம்பர் இட். சரி, நம்ம ஏதாவது இனி நோட்டபிள் ஒமிஷன்ஸ் தட் வி ஹவ் ஹேட், ஏதாவது ஒரு பிளேயர் ஐயோ எனக்கு போடணும்னு ரொம்ப ஆசை டீமுக்குள்ள, ஆனா போட முடியல ஏன்னா ஆஃப் தி எக்ஸ்டெண்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட் அவங்களை என்டர் பண்ண முடியலங்கிற மாதிரி. சஸ்திகா, எனி ஃபியூ பிளேயர்ஸ் தட் யூ மிஸ்ட் அவுட் ஆன்? ரொம்ப நேரமா வந்து ப்ரொடியூசரும் வந்து ஒரு பேரை சொல்லிக்கிட்டே இருக்காருமா, இவரை ஒருத்தரை விட்டுட்டீங்கம்மா விட்டுட்டீங்க. ஃபில் சால்ட் எல்லாருமே மறந்துட்டோமே அப்படின்ட்டு. ஃபில் சால்ட் வேணா ஆக்சுவலி நான் வந்து எடுத்துட்டு வரலாம். சுப்மன் கில் என்னோட டீம்ல மட்டும் தான் எடுத்துட்டு வர முடியும். ஆமா, என்னோட டீம்ல மட்டும் சொல்லிங்க. எத்தனை பேரை விட்டுட்டு எடுப்பீங்க நீங்க? இல்ல, அது அலௌடுங்க. என்னங்க புரியலையங்க. இன்ஜுரி வந்தா நீங்க சப்ஸ்டிடியூஷன் எடுக்கலாம், ஏதாவது டோர்னமெண்ட் பிரேக் வந்தா சப்ஸ்டிடியூஷன் எடுக்கலாங்கிற போது நான் மட்டும் சப்ஸ்டிடியூஷன் எடுக்க கூடாதா? சரி, ஓகே, என்னோட ஃபைனல் சேஞ்ச் நீங்களா வேணா சேஞ்ச் பண்ணிக்கங்க. லப்பர் வச்சு அழிச்சுக்கிறேன். நான் அழிச்சிட்டு என்ன பண்ண போறேன், சுப்மன் கில் எடுத்துட்டு ஃபில் சால்ட் போட்டுக்கிறேன். 1000 தான் இருந்தாலும் ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. அதுல இருந்து ஒரு ஆள் நான் டெஃபினட்டா எடுத்துட்டு வரணும்னு ஆசைப்படுறேன். ஜிதேஷ் சர்மா கொடுத்துருக்கேன், பட் ஒரு வின்னிங் டீம்ல இருந்து 2 கோட்டா தானா, 3வது கோட்டாவை எடுத்துட்டு வரேன். நான் ஃபில் சால்ட் கொடுக்க போறேன் சுப்மன் கில்லுக்கு பதிலா. என் சாய் சுதர்ஷன் மட்டும் வச்சுக்கிறேன். பீடாக், உங்க சைட்ல இருந்து ஏதாவது நோட்டபிள் மிஸ்ஸஸ்? அப்ப நீங்க ஃபில் சால்ட்னு சொல்லக்கூடாது, ஸ்பில் சால்ட். இது யாராவது சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எடுத்ததுனால ஒரு ஃபில் சால்ட் இல்ல, ஸ்பில் சால்ட். இல்ல, எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டீம்ல பார்த்தா நிக்லஸ் பூரன் தான் இருந்தாரு. இப்ப வித்யூத்தே நம்பர் 5 அவர் எடுத்துட்டு வர்றாருன்னா தென் ஐ வில் ஆல்சோ சேஞ்ச் ஹென்ரிக் கிளாசன் டு நிக்லஸ் பூரன். அந்த நீங்க எல்லாம் கேட்பீங்களே லெஃப்ட் ஹேண்டர் இல்லையாப்பா அப்படின்னு, அதனால இந்த கிளாசன் எடுத்துட்டு நிக்லஸ் பூரன் வச்சுக்கோங்க. ஏன்னா நிக்லஸ் பூரன் வந்தா லெஃப்ட் ஹேண்டர் போடவே மாட்டாங்க.
லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னரும் உனக்கு லெக் ஸ்பின்னரும் போலிங் கிடையாது அந்த மேட்ச்ல. அப்படிங்கிறதுனால காசன்காது போட்டு சரி முன்னாடி பின்னாடி ஏதாவது கால் தடுக்குச்சுன்னா 8 கால் பூச்சி மாதிரி ஒரு பொசிஷன் வந்தாருன்னா அவுட் ஆயிடுவாரு. இவரு நீங்க பார்த்தாலே சரி வெளியிலே தள்ளிடுறாங்க ஆக்சுவலி உங்களுக்கு கிரவுண்ட் அவுட். ஸோ லெட் மீ ரீப்ளேஸ் கிளாசன் வித் பூரன், லெட் இம் பேட் அட் நம்பர் 6. அவரும் பூரன்ல கொண்டு வந்துட்டாரு. வித்யுத் நீங்க தான் லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் பண்ணிக்கிறீங்களா? ஸ்கூல்ல எல்லாம் சப்ஸ்டிடியூஷன் டீச்சர்ஸ் வரா மாதிரி? இல்லங்க நான் வந்து ஐ ஃபெல்ட் பேட் ஃபார் லீவிங் திக்வேஷ் ரத்தி அவுட். இந்த ஃபர்ஸ்ட் இயரே இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணது மிகப்பெரிய விஷயம். பட் ஐ லைக் ஐ செட் குணால் பாண்டியா அண்ட் குல்தீப் யாதவ் ஐ கான்ட் மிஸ்ங்க. ரொம்ப குவாலிட்டி இருக்கு அவருக்கு. அந்த சின்ன பொட்டி கிரவுண்ட்ல செம்மையா போட்டிருக்காரு குல்தீப் யாதவ். ஸோ அண்ட் ஆப்வியஸ்லி நூர் அஹமத் ஆல்சோ போத் பிரில்லியன்ட்லி. பட் அந்த 4 ஃபாரினர்ஸ் மேபி இந்த மிச்சல் மார்ஷ் பதிலா ஐ கேன் பிரிங் இன் ஜெய்ஸ்வால் டு ஓப்பன் அண்ட் பிரிங் நூர் அஹமத் பண்ணலான்னு தோணுது. பட் ஐ திங்க் திஸ் ஐ எம் ஹாப்பி வித் திஸ் டீம். ஐ எம் ஹாப்பி செலக்டர் இன்னைக்கு. இந்த சுச்சு புச்சுக்கின்னு வைபவ் சூரியவன்சின்னு ஒரு பையன் இருந்தான், அவனை விட்டுவிட்டோம். அபிஷேக் சர்மா ஓகே, அபிஷேக் சர்மா வாஸ் அ கண்டெண்டர் ஷுவர்லி. வேற யாரை விட்டுருக்கோம் நம்ம அப்படி இப்படி பேசும்போது? ஒரு ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் விட்டுருக்கோம், KL ராகுல விட்டுருக்கோம். ஹேட் அ வெரி வெரி குட் சீசன் ஆக்சுவலி. KL ராகுல விட்டுருக்கோம், எடுக்க முடியாம. Akshar Patel was good. Akshar Patel was very Akshar good. Patel was good. Akshar Patel the batter was very good. Akshar Patel definitely as a captain was also pretty decent. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. வேற யாரையா விட்டுருக்கோமா? வேற யாரும் ஆயுஷ் மாத்திரையை விட்டுருக்கோம். டீம் பை டீம் போனோம்னா நம்ம டெஃபினட்டா ஃபியூ பீப்பிள் விட்டுருப்போம். பட் திஸ் இஸ் த பெஸ்ட் we can do. எங்களோட இல்லாத மாட விட்டீங்களேயா? எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு சிஎஸ்கேக்கு? அவர் ஒருத்தர் தான் விக்கெட் எடுத்தாரு பவர் பிளேல. நியாயமே இல்லாம இது பண்ணிட்டீங்களேயா? மனசாட்சியே இல்ல. ஆக்சுவலி ஒரு விஷயம் நடக்கும், நான் உனக்கு சொல்ல வேணாம் இதெல்லாம். இப்ப தமிழ்நாடுக்கு ரஞ்சி டிராஃபி டீம் எடுப்போம்ல, அது எடுக்கும் போதும் சரி, எங்க வேணா ஸ்குவாட் செலெக்ஷன் பண்ணும்போது, இப்ப மும்பை ரஞ்சி டிராஃபி ஜெயிச்சாங்கன்னா அந்த ரஞ்சி டிராஃபி வின் பண்ண ஆளுங்களேன்னு தான் ரிவார்ட் பண்ணுவாங்க. வேற யாராவது ஒருத்தர் 700 ரன்ஸ் அடிச்சிருந்தா செமிஃபைனல் குவார்டர் ஃபைனல்லையோ போனா அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த சான்ஸ். அந்த வின்னிங் டீம்ல இருக்கும்போது அந்த செலெக்ஷன் பிகம்ஸ் ஆட்டோமேட்டிக். அப்படி பார்த்தோம்னா வந்து நிறைய டீம்ஸ் இந்த பாட்டம் ஹேவ் டெஃபினெட்லி மிஸ்ட் அவுட். அதுதான் நீ ஜெய்ஸ்வால் எடுத்ததே ஒரு சர்ப்ரைசிங் பிக் தான். பட் ஜெய்ஸ்வால் அவுட்ஸ்டாண்டிங் பேட்டிங் ஆடி இருக்காரு இந்த வருஷம். வராண்டா கபிலா அடுத்த வருஷம் இந்த தடவை சரி ஓகே எல்லாரும் சொல்றாங்க வராண்டா கபிலா. சரி ஓகே, கபிலா வரட்டும். அதுக்கு முன்னாடி 10 மினிட் MVP எடுத்திருந்தோம் பிக் பாஸ்கெட்டுக்கு. இந்த தடவை 10 மேட்சஸ் MVP எடுத்துடலாம். மினிமம் 10 மேட்சஸ் ஆடினவங்கல இருந்து MVP எடுக்கணும். 10 மேட்சஸ் MVP brought you by பிக் பாஸ்கெட். 10 நிமிஷத்துல எல்லாம் ஆர்டர் வந்துடும். மேட் மேக்ஸ் சேல் போயிட்டு இருக்கு. ஹாஃப் பிரைஸ், நோ கேச்சஸ், 500க்கு மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம அந்த 10 மேட்சஸ் MVP எடுக்க போறோம். பீடாக் உன்னோட MVP ஆஃப் த டோர்னமெண்ட் யாருப்பா? ஒரே ஒரு ரீசன் தான். நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் ஆரஞ்சு கேம்ப் எல்லாம் வாங்கியிருக்காங்க. I'm picking Suryakumar Yadav for one reason. Rohit Sharma not consistent at the top of the order. Ryan Rickleton not consistent and has not got big scores. திலக் வர்மாவை அவரோட பொசிஷன் அவுட் ஆஃப் பொசிஷன் ஆடி அவரும் அடிக்கல. வில் ஜாக்ஸும் பெருசா அடிக்கல. ஒரே ஆள் தூண் மாதிரி நின்று அவங்க 4 out of 5 லாசஸ்ல இருந்து எடுத்துன்னு வந்துட்டு இவ்வளவு தூரம் டச்சிங் டிஸ்டன்ஸ் கொண்டு வந்தார்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் மேன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் சூரியகுமார் யாதவ். ஒன் மேன் ஆர்மி, ஸ்கை ஆர்மி அப்படின்னு சொல்லி அவர் அந்த பக்கம் போயிருக்காரு. வித்யுத் உங்களோட MVP யாரு? I'm not going with consistency. I'm going with only impacting. ஜிதேஷ் சர்மா தான் எனக்கு வந்து he's been my man. I've been very very impressed the way he last year வந்து சீன்லயே இல்ல அவர் ஆக்சுவலா. டோர்னமெண்ட்டுக்கு MVP-யா? கண்டிப்பா all that 15 20 25 runs he has got, the impact he has created in the 5-6 occasions, I think has really done. Livingston abla form illa, adukapro Tim Davido got injured later. So the impact he created even behind the stumps, let's not forget that, was unbelievable. So எனக்கு ஜிதேஷ் சர்மா. சரி, பீடாக் அவங்களோட MVP கொடுத்துட்டாரு, வித்யுத் கொடுத்துட்டாரு. சஸ்திகா உங்களோட MVP for the tournament யாரு? It will definitely be Sai Sudarshan only for me. At any point I can trust that boy and tell okay டீமுக்காக இது பண்ணேப்பா அப்படின்னு வந்து நம்பி அனுப்பிச்சா வந்து சாய் சுதர்ஷன் will finish it for the team அப்படிங்கறதுனால. ஆமா, சாய் வந்து சாஞ்சு விளையாட மாட்டாரு, நிமிர்ந்து விளையாடுவாரு. பீடாக் சொல்லி கொடுத்ததுனால பாருங்க, ஒருவேளை சஸ்திகா சாய் வந்து சாஞ்சு ஆட மாட்டாரு நிமிர்ந்து ஆடுவாருன்னு சொன்னதை வந்து அவங்களுக்கு நீங்க மொக்கையா போட்டீங்கன்னா போடாதீங்க. பீடாக் வந்து ஷோ ஆரம்பிக்கு முன்னாடி சொன்னதை அவங்க பாவம் எடுத்து காட்டிட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஐயா என் மேல வந்து பாத்துறாதீங்க. நம்பி சாய் சுதர்ஷனுக்கு குத்துசாவியை கொடுக்கலாம் அப்படின்னு சஸ்திகா சொன்னதுனால தம்பி குடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லலாமா? தம்பி குடையான் படைக்கு அஞ்சான். எப்படி நல்லா, எப்படி அஞ்சான் ஒரு படம் எல்லாம் ஓகே, சூப்பர். சரி ஓகே, என்னோட MVP நான் கொஞ்சம் லெஃப்ட் ஃபீல்டெல்லாம் போறது இல்ல, ஸ்ட்ரீட்டா அடிக்கிறேன் நச்சுன்னு பாயிண்ட் மேல. ஒரு டீம் 18 வருஷமா ஃபைனல் ஜெயிக்கல, எஸ். இன்னொரு டீம் 18 வருஷத்துல அள்ளு சில்ற மாதிரி எப்பயோ ஒரு தடவை தான் செமிஃபைனல்ஸுக்கே வந்திருக்காங்க.
அந்த டீம்ல வின்னிங் கல்ச்சர் கிடையாது. எப்பேற்பட்ட டீம் எடுத்தாலும் இந்த டீம் என்ன டீம் எடுத்தாலும் வராது அப்படின்னு பல பேர் சான்ஸே கொடுக்காம இருந்தாலும் அந்த ஒரு டீமுக்கு வின்னிங் கல்ச்சர் மட்டும் ஊட்டாம ஒரு 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 ஃபயர் பவர் கொடுக்காம ஒரு அதாவது வந்து கேப்டன்சி கேன் வெரி ஆஃபன் புட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் உங்க பேட்டிங் அஃபெக்ட் பண்ணலாம். என் பேட்டிங் அஃபெக்ட் பண்ணாது. சும்மா குமுறுன்னு குமுற போறேன். பசங்களா என் கூட 11 பேர் பின்னாடி நிக்கிறாங்க, நீங்களும் வந்து குமுறுங்க அப்படின்னு எல்லாருக்கும் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அந்த சைடை he led with aplomb and outstanding character காமிச்சதுக்காக my MVP for the tournament is Shreyas Iyer. Not only that, I wish that boy all the very best. He's gone through tough times, but tough time எப்படி இது போதுமா, இவ்வளவு போதுமா, அவ்வளவு போதுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்கான். நெக்ஸ்ட் கேப்டன்சி மெட்டீரியல் ஃபார் த இந்தியன் டீம் நிறைய பேர் பேசுறாங்க. இருந்தாலும் பேசக்கூடிய நிலைமையில மட்டும்தான் அவனை இன்னும் வச்சிருக்காங்க. கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவனை கொண்டு வந்து கூடிய சீக்கிரம் எல்லா இந்த காஸ்மிக் கனெக்ஷனும் செலக்டர்ஸும் எல்லா பிளேயர்ஸ் எல்லாம் எல்லாம் சுத்தி ஒப்பீனியன் மேக்கர்ஸ் கொடுக்குற ஒப்பீனியன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கொண்டு வந்து சேரணும் அப்படிங்கிற என்னோட வாழ்த்தோட இந்த பர்டிகுலர் எபிசோட் ஆஃப் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் டீம் ஆஃப் த சீசனை நிறைவுக்கு கொண்டு வரேன். அது மட்டும் இல்லாம இது brought you by பிக் பாஸ்கெட்னு சொல்ல போறேன். ஆனா brought you by பிக் பாஸ்கெட்ல ஒரு பெரிய தேங்க்ஸ் யாருக்கெல்லாம் சொல்லணும்னா ஸ்மால் கவுன்சில் மெம்பர்ஸ் ஆனவங்க 3 பேருக்கும். இந்த 3 பேர் மற்றும் அப்பப்ப வந்து ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் பேசுறேன், சயின்ஸ் தான் எல்லாமே சயின்ஸ் பேசுன ராஜாமணிக்கும் ஒரு சின்ன நன்றியை கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நான் அப்படின்னு மட்டும் சொல்லாம உங்கள் நாங்கள் சஸ்திகா ராஜேந்திரன், வித்யுத் சிவராமகிருஷ்ணன், பிரசன்னா அகோரம் மற்றும் ராஜாமணி அப்படின்னு சொல்லி sign off. That was Game of Thrones brought to you by Big Basket.